தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். கன்னி ராசியினருடைய வாழ்க்கை பொதுவானதா எப்படி இருக்கும் சார்? இந்த கன்னி ராசியோட தன்மை எப்பயுமே எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப சப்மிசிவாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க அப்படி தான் அவங்கள தோற்றத்தை காட்டுவாங்க. கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா, மூளைக்கு எந்த இடத்துல அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அதே இடத்துல மனசு லெவலில் ரொம்ப குழந்தைத்தனமான விஷயங்கள்ன்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களை ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமில் நீங்கள் கொண்டு போகக்கூடிய அளவில் நீங்கள் ஒன்றும் தாழ்வான ஆள் இல்லை. ஸோ டூ மச்சான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் மூளையை மட்டுமே நம்பி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் அழகாக சிரித்து பேசியே தட்டி கொடுத்தே அடுத்தவங்கள வேலை வாங்கி அழகாக வேலை பார்த்து கொடுத்துருவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான ஜோதிட சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிடர் மற்றும் ஸ்ரீ தாந்திரீக ஜோதிடத்தின் நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இறைவனருள்ள நல்லா இருக்கும். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவம். சார், நம்ம தொடர்ந்து 12 ராசிகளுக்கான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கன்னி ராசி. கன்னி ராசியினருடைய வாழ்க்கை பொதுவானதா எப்படி இருக்கும் சார்? கன்னி ராசிங்கிறது ஒரு விந்தையான ஒரு ராசி. இந்த கன்னி ராசியோட தன்மை எப்பயுமே எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப சப்மிசிவாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க அப்படி தான் அவங்கள தோற்றத்தை காட்டுவாங்க, சரியா? ஆனால் ஹைலி கால்குலேட்டிவாக இருப்பாங்க. ஹைலி கால்குலேட்டிவாக இருப்பாங்கன்னா தப்பான முறையில் சொல்ல எனது அன்பான கன்னிராசி அன்பர்களே, ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்கள ஒரு அண்டர் வேல்யூ பண்ணக்கூடாது. ஒருத்தங்க பே 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 பேன்னு கத்துறாங்கன்றதுக்காக அவங்க ஒன்றும் அறிவாளி கிடையாது. அந்த மாதிரி இவங்களை யாருமே அண்டர் டிட்டர்மைன் பண்ணிடாதீங்க. அவங்களோட வேல்யூவோட அவங்கள குறைச்சி காட்டிக்குவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா, மூளைக்கு எந்த இடத்துல அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அதே இடத்துல மனசு லெவலில் ரொம்ப குழந்தைத்தனமான விஷயங்கள்ன்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, எதிர்பாலினத்தினரிடம் ரொம்ப நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நன்மை கொடுக்கும். எப்பயுமே தியானம், யோகம், ஒரு குரு இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடுகள் பண்ணிக்கிறது. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதனால் ஒரு மென்டர் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஓவராலாக கன்னி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளிகள். ஆனால் நீங்கள் உங்களை ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமில் நீங்கள் கொண்டு போகக்கூடிய அளவில் நீங்கள் ஒன்றும் தாழ்வான ஆள் இல்லை. ஸோ டூ மச்சான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மிகப்பெரிய மேதாவிகள்னு கூட சொல்லுவேன். பெரிய பெரிய என்ன சொல்கிறதுனா சயின்டிஸ்ட், பெரிய பெரிய என்ன சொல்கிறதுனா லெக்சரர்ஸ், பெரிய பெரிய அறிவாளிகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க எல்லாமே இந்த கன்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வராங்கம்மா. ஓகே சார். இந்த கன்னி ராசினர் இந்த விஷயம் எல்லாம் தொட்டா சக்ஸஸ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? அறிவு சார்ந்த விஷயம், பொறுமை சார்ந்த விஷயம், அதே மாதிரி ஒரு டாஸ்க், ப்ராப்ளம் சால்விங், இவங்களை நம்பி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே சந்திரனை மையமாக வச்சு பேசுகிறோம். ஜனனகால ஜாதகத்தில் அதே மாதிரி இந்த கன்னி ராசியாக இருந்து அவங்களோட அதிபதியும் நல்ல நிலையில் இருந்து அவங்களுடைய சூக்ஷம வலு பெறக்கூடிய கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் அவங்கள மட்டும் நீங்கள் கூட வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் அழகாக சிரித்து பேசியே தட்டி கொடுத்தே அடுத்தவங்கள வேலை வாங்கி அழகாக வேலை பார்த்து கொடுத்துருவாங்க. இது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ். ஓகே சார். இவங்களுக்கான அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது எப்படி இருக்கும்? வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வரமாகவும் வரும், சாபமாகவும் வரும். ஏன் அப்படின்னா சில நேரங்கள் என்னாவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இள வயதில் குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்களோட லைஃப்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க எனது அன்பார்ந்த சகோதரிகளே. ஸோ
உங்களோட சின்ன வயசுலலாம் வந்து நிறைய பேர் அப்யூஸ் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி மென்டலி, ஃபிசிக்கலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாற்றங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து நிறைய வரும். இளவயது அப்படிங்கிறது கன்னிராசி பெண்களுக்கு குறிப்பாக அவ்வளோ சிறப்புகள்னு சொல்லப்படுறது இல்லை. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் மூளையை மட்டுமே நம்பி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார், என்ன மாதிரியான நோய்கள் இவங்களை தாக்கும்? இவங்க எப்படி ப்ரிகாஷனாக இருந்துக்கணும்? பேசிக்காகவே இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸுங்கிறது வயிறு சம்மந்தமாக. அதே மாதிரி பேசிக்காக டயட்லலாம் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் டயட் சம்மந்தமான விஷயங்கள்ன்றதோட வயிறு சம்மந்தமாக, பெண்ணாக இருந்தீங்கன்னா தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஏரியா சம்மந்தமாக, அதே மாதிரி கழிவு பாதைகள் சம்மந்தமாக, இந்த மாதிரி விஷயங்களில் வர்றது. ரெண்டாவது விஷயம் கால் சம்மந்தப்பட்ட ஊனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். மெயினாக ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் நிறைய வரும். இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஓகே சார். சார், இந்த கன்னிராசினர் வந்து இந்த ஒரு பரிகாரம் செய்தால் இந்த மாதிரியான நோய்கள்ல இருந்தும் விடுபடலாம், இவங்களோட வாழ்க்கையும் அடுத்த நிலைக்கு போகும்னா அது மாதிரி பரிகாரம் இருக்கா சார்? உண்டு. அப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பயுமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா, வாராகியை விட்டுறாதீங்க. வாராகி வழிபாடு செஞ்சுட்டே இருங்க. வாராகியை வழிபடாதும் மகாவாராகியை வழிபடுங்க. எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான். வாராகி வழிபாடுங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பெருவுடையார் கோயில் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்கு வந்து நம்ம கருவூரார் சித்தர்னு சொல்கிறோம். ஆனால் கருவூரார் சித்தர் வர்றதுக்கான காரணம் யாருன்னா அகத்தீஸ்வரர். அகத்தீஸ்வரர் சொல்லி தான் கருவூரார் வந்தார். அப்போ கருவூரார் வரும்போது முதல் பிரதிஷ்டை என்ன ஆச்சுன்னா மகாவராகியோட பீடம் தான். மகாவராகியோட பீடம்னு வரும்போது என்றைக்குமே மகாவராகின்றது வசத்தின்னு சொல்லப்படுது. இப்போ மகாவராகியோட மூல மந்திரத்தை சொல்லிட்டு வர்றதும், ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த வழிபாடுகள் செய்கிறதும் தியான நிலை, யோக நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்குவீங்க. பெரிய லெவலில் யோசிச்சிங்கன்னா அதில் ஒரு பெரிய குருவாக வரக்கூடிய அமைப்புகள், நல்ல மென்டராக வரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஓகே சார். சார், இவங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடு கட்டுற அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இல்லை நான் அடுத்த நிலைக்கு வந்து இப்போ நான் நார்மல் மிடில் கிளாஸில் இருக்கேன் அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் போகணும் அப்படின்னா இதுக்கான விஷயங்களுக்கு என்ன செய்யலாம் சார்? இந்த வெல்த்துக்காக குரு எப்பயுமே குரு அப்படின்னு சொன்னால் உடனே சாமியார், குருன்னு சொன்னால் உடனே சாமியார் ஃபோட்டோ உடனே அப்படி இல்லை. குருனா ஒரு மென்டர். இப்போ உங்களுக்கு நீங்கள் தொழிலையே வேலையில் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய சீனியர் இருக்கலாம், அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க நல்ல குரு. இப்போது லைஃப்பில் நல்ல ஒரு நீங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். குருன்றது யார்? தப்பு செஞ்சாலும் கண்டிக்கிறவங்க தான் நல்ல குரு. சரியா? நீ தப்பாக செய்ய சூப்பர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல குரு கிடையாது. ஸோ இந்த மாதிரி மென்டரை வந்து எப்பயுமே நீங்கள் வச்சுக்கிறதும். அதே மாதிரி இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளோக்கு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி நல்ல ஒரு குரு உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா தியானம், யோகம், மந்திர சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. மிகப்பெரிய இடத்துக்குன்னா நல்ல வீடுகள், நல்ல ஒரு வாசல்கள், நல்ல ஒரு கார், பங்களா, இந்த மாதிரி விஷயங்கள், சுய ஒழுக்கமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சார், இந்த கன்னிராசினர்கள் வந்து தப்பி தவறி கூட இந்த பக்கம் போயிடாதீங்க, இந்த தவறெல்லாம் நீங்கள் செய்திடாதீங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? ரொம்ப அழுகிறவங்கள கூட வச்சுக்காதீங்க, நடிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க யாரெல்லாம் உங்கள்கிட்ட அந்த நீலி கண்ணீர் விடுறாங்களோ அப்படி பார்க்கும்போதெல்லாம் சில பேருக்கு எங்கேருந்து தான் அந்த ஆக்டிங் வரும்னு தெரியாது. நல்லா சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஊம்பாங்க. இந்த மாதிரி ஆளெலாம் கூட வச்சுக்காதீங்க. அவங்க என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு டேஞ்சர். இமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகாதீங்க எனது அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே. ஏன்னா இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஏன் இதை உங்களுக்கு பண்பாக சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அறிவாளிகளாக இருந்தாலும் மனசு லெவலில் நீங்கள் குழந்த. அழுது 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 உங்களை உடலாலும் உள்ளத்தாலும் இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணிங்க நிறைய விஷயங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே. அதை விட்டுட்டு உங்களுடைய மூளைக்கு மட்டுமே வேலை கொடுங்க. அதை விட்டுட்டு நம்ம சும்மா அழுகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போய் இமோஷ்னல் பிளாக்மெயிலெலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஓகே சார். இவங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகலாம் சார்? அதாவது நீங்கள் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, வெல்தியாக இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கணும்
அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நான் தொட்டதெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா பியூர் ஒயிட் அதுக்கு போங்க. பியூர் ஒயிட்டுன்றது வந்து மில்க் ஒயிட்டுன்னு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா ஒரு விஷயங்களிலும் உழைப்பால் உயர்ந்த ஒரு பர்சனாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா க்ரீனுக்கு போங்க. க்ரீன் போட்டிங்கன்னா பேரட் க்ரீன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போங்க. இதுலேயே வந்து என்ன சொல்கிறதுனா, நான் போய் எங்கேயும் மாட்டிக்க மாட்டேன், நான் மாட்டிக்கக்கூடாது, இமோஷ்னலாக நான் போய் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். இப்போ நீங்களே ஏதோ உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துக்கே போகிறீங்க, நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு தெரியும். அது சில நேரத்தில் என்ன ஆகும், அவங்களா இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் இருக்கீங்க, இமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா பேர்ல் ஒயிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே சார். கன்னி ராசியினருக்கு வந்து என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சொன்னோம். தொடர்ந்து அடுத்த ராசிக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு பண்ணுவோம் சார். நன்றி. நன்றிம்மா.